47 வயதான பேர்ல் ஸ்மித் என்கின்ற பெண்மணி அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாள் திடீர்னு காணாமல் போகிறாங்க. அவங்கள யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு வேறு எதுவும் நடந்திருக்கான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனில் தவறவிட்ட அந்த க்ளூ பேர்ல் ஸ்மித்தோட வீட்டிலையே இருந்திருக்கு. காணாமல் போன பேர்ல் ஒரு வருஷம் கழித்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் காணாமல் போன அவங்க வீட்டில் இருந்தே பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க. இந்த கேஸில் ப்ரைம் சஸ்பெக்ட் பேர்லோட ஹஸ்பண்டான பில்லுக்கு 62 வயது. This is Crime Context channel and you're watching The Missing Case of Pearl. ஒரு சாட்டர்டே இரவு பேர்லோட பெண்ணான எலைன் 911க்கு கால் பண்ணி தன்னோட அம்மாவை காணோன்னும் ஃபோனை ரீச் பண்ண முடியலன்னும் ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு வர வேண்டியவங்க வந்து சேரலைன்னும் சொல்கிறாங்க. போலீஸ் பேர்லோட வீட்டுக்கு ரீச் பண்ணி பார்த்தப்ப அங்கே பேர்லோட திங்ஸ், பேர்லோட வாலெட், பேர்லோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே பேர்லோட வீட்டில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர்ல் எப்போவுமே யூஸ் பண்ணுற கார் அந்த காரோட கராஜ்லேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் பேர்லை மட்டும் காணோம். இதை பார்த்த எலைன் போலீஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கார் எடுக்காமல் தான் அம்மா எங்கேயுமே போக மாட்டாங்கன்னும், கார் வீட்டு கராஜில் தான் நிற்குதுன்னா கண்டிப்பாக அம்மா வீட்டில் தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடு முழுவ தேடி பார்த்துமே பேர்லை எங்கேயுமே காணலை. போலீஸ் இப்போ பேர்லோட ஹஸ்பண்டான பில் பர்ன்ஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பில் பர்ன்ஸ் போலீஸ்க்கு தெரிவிக்கிறது என்னென்னா, தனக்கும் பேர்ல் ஸ்மித்துக்கும் ஒரு வாக்குவாதம் வந்ததாகவும், அதனால் இவர் கோச்சிக்கிட்டு அன்றைக்கி நைட் வெளியில் போய் சாப்பிட்டதாகவும், திரும்பி வந்து பார்த்தப்போ பேர்ல் ஸ்மித் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாரு. எப்போவுமே பேர்ல் அடிக்கடி கோச்சிக்கிட்டு வெளில போவாங்கன்னும் 2-3 டேஸில் அவங்களே வந்துடுவாங்கன்னும் அவர் தெரிவிக்கிறாரு. ஆனால் பேர்லோட மகளான எலைன் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அம்மா அப்படி செய்கிறவங்க தான், ஆனால் எப்போ போனாலும் அவங்க கார் எடுத்துகிட்டு தான் வெளியில் போவாங்கன்னும், வீட்டில் அவங்க கார் கராஜில் நிற்கிறதுனால அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னும் எலைன் மறுபடியும் போலீஸ்கிட்ட அதையே சொல்கிறாங்க. ஆனால் பில் பர்ன்ஸ் இதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் மறுநாள் யூஸ்வலாக எழுந்து அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. மாதக்கணக்காக இந்த தேடுதல் வேட்டை தொடங்குது. பேர்ல் ஸ்மித்தோட பெண்ணான எலைனுக்கு இப்போ மெல்ல மெல்ல ஒரு பயம் வருது. எங்கே தான் அம்மாவை இனிமே பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எலைன். அப்போ தான் போலீஸுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது. பில் பர்ன்ஸை ஒரு நாள் பேர்லோட டாட்டரான எலைன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் அம்மாவை கடைசியாக உயிரோடு பார்த்தது நீங்கள் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கன்னு பில்லை கேட்குறாங்க எலைன். அதற்கு அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் வெறுமனே எலைனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு ஒய்ஃப் திடீர்னு காணாமல் போயிட்டா அந்த ஹஸ்பண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி தான் பிஹேவ் பண்ணி போலீஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் பில் பர்ன்ஸ் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கேஷுவலாக அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் போலீஸ் திரும்பவும் பேர்ல் ஸ்மித் வாழ்ந்த வீட்டை சோதனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க பார்க்குறது என்னென்னா, பேர்ல் ஸ்மித் எங்கேயோ வெளியில் கிளம்புறதுக்காக சூட்கேஸை பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சூட்கேஸில் பாதி பொருட்கள் வைச்சும் வைக்காமலும் இருந்திருக்கு. அந்த சூட்கேஸை திரும்பவும் ஃபாரன்சிக் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரியுது, அதில் ஒரு ஹை வெலாசிட்டி பிளட் ஸ்பிளாட்டர் இருந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளட் ஸ்பிளாட்டர் ஒருத்தரோட மண்டையில் ஒரு பொருளை வச்சு வேகமாக அடிக்கும்போது தெரிக்கிற ரத்தம் எங்கேயாவது போய் விழுறது தான் இந்த ஹை வெலாசிட்டி பிளட் ஸ்பிளாட்டர். அதில் ஒரு துளி அந்த சூட்கேஸில் இருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. மேலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வர்றது என்னென்னா,
பேர்ல் ஸ்மித் காணாம போன 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாரில் ரொம்ப நேரம் செலவச்சிருக்காங்கன்னும் அங்கே இருக்கும் சக நண்பர்கள்கிட்ட தனக்கும் பில்லுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதாகவும் அந்த சண்டை பணத்தினால தான் மெயினாக வருதுன்னும் ரொம்ப புலம்பியிருக்காங்க பேர்ல். இப்படி பேர்ல் புலம்பி 2 நாள்லேயே அவங்க காணாமலும் போயிருக்காங்க. போலீஸ் இப்போ இந்த கேஸை ஒரு பாசிபிள் ஹோமிசைடாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்டான பில் பர்ன்ஸை திரும்பவும் விசாரிக்கணும்னு நினச்சி அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் போலீஸ் அந்த வித்தியாசத்தை உணர்றாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் திரும்ப பேர்லோட வீட்டுக்கு போனப்போ பார்த்தது ஒரே ஒரு வித்தியாசம்தான். கீழே இருந்த கார்பெட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்துருக்காரு பில். பில்கிட்ட கார்பெட்டை க்ளீன் பண்ணிங்களான்னு கேட்டப்போ இல்லை அப்படின்னு தெளிவாக மறுத்திருக்காரு. நான் சும்மா மேலே சில ரெஃப்ரெஷ்னர் போட்டு கார்பெட்டை அழகாக்கின முயற்சி பண்ணேன்னு தான் சொன்னார். ஆனால் நெய்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா கார்பெட் க்ளீனிங் மிஷின் ஒன்று பில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்காருன்னும் அதுக்கு அவர் டெலிவரி ஆச்சுன்னும் அதை அவர் உள்ளே எடுத்துகிட்டு போக ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னும் 2 நாளாக கார்பெட் க்ளீன் பண்ணுற சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால தங்களால் வீடுகளில் தூங்க முடியலன்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் கேட்டப்போ எதுக்காக பில் அதை மறைக்கணும், கார்பெட்டை க்ளீன் பண்ணதை ஏன் போலீஸ்கிட்ட சொல்ல வேணான்னு நினச்சிருக்காரு பில் அப்படின்னு யோசிக்கிறாங்க போலீஸ். கெடாவர் டாக்ஸை வச்சு வீட்டை சோதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. கெடாவர் டாக்ஸ் அப்படிங்கிறது மனுஷங்களோட பிணங்களை வாசம் பிடிக்கிற ஒரு விதமான நாய்க்கள். அந்த நாய்க்கு அழுகி போன பிணங்களோட வாசனை ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த டாக்ஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல போய் உக்காந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வெளியில் ஒரு இடத்துல போய் உக்காந்தாலோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கிரவுண்டுக்கு அடியில் ஒரு அழுகி போன பிணம் இருக்குது என்பது தான். கெடாவர் டாக்ஸை வீட்டுக்குள்ளே கொண்டு போன உடனே நேராக டாக்ஸ் ஓடினது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கே ஒரு இடத்துல உட்காரவும் செஞ்சிருச்சு அந்த நாய்கள். போலீஸ்க்கு அங்கே யாரோ இருக்காங்கன்னு தான் தோண ஆரம்பிக்குது. அது பேர்ல் ஸ்மித்தாக இருக்குமோன்னு பயப்படுறாங்க. அதனால் பொறுமையாக அந்த பேஸ்மெண்ட்டை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்க்கு சூட்கேஸில் கிடைச்ச ஹை வெலாசிட்டி பிளட் ஸ்ப்ளாட்டர் பேர்ல் ஸ்மித்துக்கு தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த எவிடன்ஸை வச்சும் கெடாவர் டாக்ஸ் போய் பேஸ்மெண்ட்டில் உட்காந்ததை வச்சும் பேர்ல் ஸ்மித்தை கண்டுபிடிச்சிடலான் தான் போலீஸ் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பிணமாக கண்டுபிடிச்சிடலான் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பேஸ்மெண்ட்டில் போலீஸுக்கு கெடாவர் டாக்ஸ் உட்காந்த இடத்துல எந்த ஒரு பிணமும் கிடைக்கல. அதனால் போலீஸ் திரும்பவும் ஒரு சர்ச் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி பில் பர்ன்ஸோட வீட்டை இந்த தடவை லூமினால் ஸ்ப்ரேயை வச்சு தேடுறாங்க. லூமினால் ஸ்ப்ரே அப்படிங்கிறது ஒரு விதமான கெமிக்கல். அந்த கெமிக்கலை நம்ம வீடு முழுவதும் ஸ்ப்ரே பண்ணும்போது எங்கேயாவது பிளட் ஸ்ப்ளாட்டர் இருந்தால் அந்த இடம் மட்டும் பிரகாசமாக ஃப்ளோரசன்ட் மாதிரி எரியும். கிச்சனில் ஸ்ப்ரே பண்ண போலீஸுக்கு மிகுந்த அதிர்ச்சி. எங்கே பார்த்தாலும் பிளட் தெறிக்கப்பட்டு ஒருத்தரை கொடூரமாக அடித்து அவரை ஃபுல் பிளட்டோட இழுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கான தடயம் போலீஸுக்கு கிடைக்கிது. இந்த க்ரைம் சீனை மறைப்பதற்காகத்தான் பில் பர்ன்ஸ் கார்பெட் க்ளீனிங் மிஷினை வாங்கி வீடு பூராவும் க்ளீன் பண்ணியிருக்காருன்னு போலீஸ் நம்புகிறாங்க. ஆனால் பில் பர்ன்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு அவர் இதை எதையுமே ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் லை டிடெக்டர் டெஸ்ட்டை எடுக்கவும் அவர் முன் வரலை. பேஸ்மெண்ட்டை மறுபடியும் தோணின போலீஸுக்கு கொஞ்ச நேரத்திலேயே கிடைக்கிறது பேர்ல் பர்ன்ஸோட அழுகி போன பிணம். ஒரு 2 பெரிய கார்பேஜ் பேக்கில் போட்டு நான் கயிறால் நெருக்கமாக கட்டி அவங்கள புதைச்சிருக்காரு பில். கெடாவர் டாக்ஸ் உட்காந்த இடத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி பேர்லை புதைச்சிருக்காரு பில். அதனால தான் போன தடவை போலீஸ் தோண்டினப்போ அந்த இடத்துக்கு அடியில் எதுவுமே கிடைக்கல. இந்த தடவை லூமினால் ஸ்ப்ரேயோட ஹெல்ப்போட போலீஸ் வேறு ஒரு இடத்தை தோண்டும்போது போலீஸ்க்கு பேர்ல் பர்ன்ஸ் அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்லேயே பிணமாக கிடைக்கிறாங்க. 1 வருடம் ஆயிட்டதுனால மிகவும் அழுகி போன நிலையில் தான் கண்டெடுக்கப்படுறாங்க பேர்ல். அவங்க கையில் கட்டியிருந்த வாட்ச், அவங்க பேர் என்கிரேவ் பண்ணி இருந்த வாட்ச், அது பேர்ல் பர்ன்ஸ்னு எழுதியிருக்கு. அதில் அவங்க இறந்து போன நேரமும் மிக துல்லியமாக இருந்திருக்கு. ஏன்னா வாட்சை மண்ணுக்குள்ளே புதைச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வாட்ச் வேலை செய்யாமலும் போயிருக்கு. பேர்லோட பிணத்தை பேஸ்மெண்ட்லேருந்து தோணுனதுக்கப்புறம் பில்லை அரெஸ்ட் பண்ணலான்னு மேலே வராங்க போலீஸ். அங்கே அவர் ரொம்ப கூலாக நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. பில்லுக்கிட்ட போலீஸ் போய் உங்களை
உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னதுக்கு நானாக கொலை பண்ணேன், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நூடுல்ஸை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு போலீஸ்கிட்ட. பொறுமையாக சாப்பிட்டு தன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு பில். டிஎன்ஏ வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இறந்து போனது பேர்ல் ஸ்மித் தான் என்று. அவங்க ஏற்கனவே ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் என்பதால் பில் அவரை கொலை செய்யலைனாலும் இன்னும் 6 மாதம் மட்டுமே பேர்ல் ஸ்மித் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு அட்டாப்சியில் டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. பில் தனக்கு தூக்கு தண்டனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை பண்ணதா கடைசியாக கோர்ட்டில் ஒத்துக்கிறாரு. அவருக்கு 15 ஆண்டு சிறை காவல் தண்டனையும் வழங்குது நீதிமன்றம். இருவருக்கும் என்ன நடந்திருக்கும்னு போலீஸ் யோகிக்கிறாங்கன்னா, பண விஷயத்தில் ஏதோ சண்டை வந்திருக்கும். பேர்ல் தான் வீட்டை விட்டு போகிறதுக்காக சூட்கேஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கோவமடைஞ்ச பில் அவரோட முகத்திலேயே ஏதோ ஹார்டான பொருளை வச்சு பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அதில் தான் அந்த பிளட் ஸ்பிளாட்டர்ஸ் சூட்கேஸ் மேலேயும் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேர்ல் கீழே விழுந்ததுனால என்ன செய்ததுன்னே தெரியாமல் பில் அவங்கள கார்பேஜ் பேக்கில் சுற்றி பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் புதைக்கவும் செஞ்சுருக்காரு. கார்பெட் கிளீனிங் மிஷினை வாங்கி கார்பெட்டை க்ளீனும் பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு தனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு பில்.